வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பரபரப்பான அரசியல் அப்டேட் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ அதிமுக அரசியல் வட்டாரத்துல பேசுபொருளாகி இருப்பது செங்கோட்டையன் சார் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தான். இவரோட அரசியல் நகர்வு இபிஎஸ் தரப்புக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. என்னதான் நடக்குது? செங்கோட்டையன் சமீப காலமாகவே ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதாவது கட்சியிலிருந்து பிரிந்து போனவங்களை, அதாவது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அணியினரை மீண்டும் இணைக்க வேண்டும். இதுதான் அம்மாவின் விருப்பம். அப்படி செய்தால்தான் கட்சி வலிமையாகும் அப்படின்னு வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது கிட்டத்தட்ட இபிஎஸ்க்கு ஒரு கெடு விதிச்ச மாதிரி தான் பலரும் பாக்குறாங்க. கெடு முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன? செங்கோட்டையன் கொடுத்த கெடு நேரம் முடிந்து விட்டது. அதனால அவர் இப்போ என்ன முடிவெடுக்க போறாரு? இபிஎஸ்ஐ எதிர்த்து தனி அணியாக வெளியேறுவாரா அல்லது சமாதானமாகி அப்படியே இருப்பாரா? இந்த கேள்விகள் தான் தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. இபிஎஸ்ஸின் நிலைப்பாடு என்ன? இபிஎஸ் தரப்பை பொறுத்தவரை பிரிஞ்சு போனவங்க மீண்டும் கட்சியில் இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, இதுல எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை அப்படின்னு ரொம்பவே உறுதியா இருக்காங்க. அதனாலதான் இந்த விவகாரம் பெரிய பூகம்பத்தை கிளப்பிருக்கு. இந்த விவகாரத்துல செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் வரும்போது அதை பற்றியும் டீடைல்டா பார்க்கலாம். நன்றி.